ஏன்னா நம்மலாம் வந்து ரொம்பவே ஃபீலிங்கா தான் இருப்போம் எப்பவுமே. வீட்ட பத்தி அந்த மாரி தான் யோசிச்சுட்டு இருப்போம். சரி சினிமால போயாச்சும் நல்லா ஹேப்பியா சிரிச்சுட்டு ரொம்பவே நல்லா ஜாலியா இருந்துட்டு வரணும்னு நினைப்போம். பசங்க வந்து சில நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு சினிமா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மனுஷனோட ஒருத்தவங்களோட பொழுதுபோக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 160 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறான்னா அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அந்த படங்க. அதே ஒரு சில படங்கள்லாம் ஏன்டா அந்த படத்துக்கு போனன்ற நிலைமைலாம் ஆயிடுது. இப்போ நான் ரொம்ப எதிர்பார்க்கறது ஃபேமிலி ஸ்டோரி தான் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி இருந்தால் எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப பிடிக்குங்க. ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தை நாங்கள் 3 பேர் சினிமா நிறைய பார்ப்போம். எவ்ரி ஃப்ரைடே கோ டு சினிமா. நீலம் சோஷியல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே அப்படிங்கிறது ஷோவில் இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா, சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சினிமா மூலமாக நீங்கள் பேசுகிற அரசியலும் நீங்கள் பேசுகிற நல்ல விஷயமும் சென்னை மாதிரி ஒரு பெருநகரங்கள்லையும் சரி, ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு எளிய மக்களுக்கும் சரி ஈஸியாக சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். அந்த சினிமா வந்து மக்கள் என்ன மாதிரியான ஜேர்னல்ஸ் பிடிக்குது, தொடர்ந்து வந்து என்ன மாதிரியான திரைப்படங்கள் வந்து மக்கள் திரையில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமானா ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் காமெடி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் த்ரில்லிங்கும் பிடிக்கும். பட் ஆனால் காமெடி தான் ரொம்ப பிடிக்கும். சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு எனக்கு பிடிக்கும். க்ரைம் த்ரில்லர் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சினிமா நார்மலாக எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி படங்கள்லாம் எல்லாருமா உட்காந்து பார்க்குற மாதிரி அழகாக இருக்கும். பட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே படத்துக்குன்னு போனால் ஒரே சண்டை அது மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி காமெடி குடும்ப கதையாக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. சினிமா எல்லாருக்கும் பிடிக்கும் தான். சினிமா பார்த்தா விட்டால் நான் ஒரு காலேஜ் போகிற டைம்லாம் சினிமாவுக்கு கெதியாக இருந்தோம். எப்படி மோஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் ஃபேன் நான். விஜய் படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எல்லாத்துலேயும் பார்த்துருவேன், விடாமல் பார்த்துருவேன். அதெல்லாம் ஒரு மெமரிஸு. ஏன்னா நம்மலாம் வந்து ரொம்பவே ஃபீலிங்காக தான் இருப்போம் எப்போவுமே. வீட்டை பற்றி அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்போம். சரி சினிமாவில் போயாச்சும் நல்லா ஹேப்பியாக சிரிச்சுட்டு ரொம்பவே நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரணும்னு நினைப்போம். பசங்க வந்து சில நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு சினிமா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்ல நல்ல கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா இன் ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் காமெடி ஜானர்லாம் ரொம்ப பிடிக்கும். காமெடியாக படத்தை பார்த்து ஜாலியாக ஃபேமிலியோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்போம். ஆக்ஷன் மூவினா தளபதி மூவி தான் எப்போவுமே பார்ப்பது. தளபதி மூவி ஆக்ஷன் மூவியாக பார்க்குது. பட் எனக்கு காமெடி ஜானர் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற ரொம்ப கஷ்டமான இதுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி பார்க்குறது க்ரைம் த்ரில்லர் மூவிஸ், அது மட்டும்தான். காமெடினா தான் எல்லோரும் பார்க்கலாம், சிரிக்கலாம். ஒரு படத்துக்கு போனால் சிரிச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் வந்து எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். சினிமா வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து இப்போ வந்து சினிமாவில் வந்து எப்போவுமே வந்து சண்டை தான் இப்போ நிறைய இருக்குது. காமெடிலாம் அவ்வளோவா இல்லை. அதே மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி, குழந்தைங்க கூட உட்காந்து பார்க்குற மாதிரி ஃபிலிம் எதுவுமே இப்போ வர மாட்டுது. நிறைய படங்கள் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது. சோஷியல் தேவையான மெசேஜஸ் கொடுக்குற படமும் இருக்குது, எடுத்து வரலாம். ஆனால் அதை ஏன் எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்னு இன்னும் புரியல. ஆனால் ஒரு சில ஜேர்னல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லாஸ்ட் டைம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படம் பார்த்தேன். பெருசாக கதை இல்லை, ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு படம். அந்த மாதிரி கதைகளை கூட படத்தில் எடுத்துகிட்டு வரலாம். எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். என் ஃபேமிலியில் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தை நாங்கள் 3 பேர் சினிமா நிறைய பார்ப்போம். அந்த காலத்தில் கவுண்டமணி, செந்தில்லாம் எவ்வளோ காமெடியாக நல்லா இருந்தது. அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். டான்ஸு அதேமாதிரி குழந்தைங்களுக்கு இப்போ வர எல்லாரோட விஜய், சூர்யா, சிவகார்த்தி எல்லாரோட டான்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். பசங்க பார்க்குற மாதிரி காமெடியாக இருக்கணும். அந்த எப்போ சண்டை தான் இருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியல எந்த படமே இப்போ வர படம்லாம். எவ்ரி ஃப்ரைடே கோ டு சினிமா. அதில் வந்து காமெடி ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலியும் ரொம்ப பிடிக்கும். சினிமா நாங்கள் நல்லா லைக் பண்ணி பார்ப்போம். காமெடி வேணும் மெயினாக, ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி காமெடி பசங்களுக்கு இப்போ மெயினாக வேணும். பசங்களை உட்காந்து நாங்கள் ஒன்றா உட்காந்து பார்க்குற மாதிரி. இப்போ நான் ரொம்ப எதிர்பார்க்கறது ஃபேமிலி ஸ்டோரி தான் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி இருந்தால் எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப பிடிக்குங்க. சண்டை வேண்டாம். மனுஷனோட ஒருத்தவங்களோட பொழுதுபோக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 160 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறான்னா அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அந்த படங்க. அதே ஒரு சில படங்கள்லாம் ஏன்டா அந்த படத்துக்கு போனன்ற நிலைமைலாம் ஆயிடுது. படங்களை வந்து காமெடி மெயினாக இருக்கணும், அப்புறம் நல்ல பாட்டு இருக்கணும், அப்புறம் வந்து ஃபேமிலியாக ஸ்டோரி நல்லா இருக்கணும். அதாவது ஸ்டோரிலாம் அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. அது சினிமாலேயே முழுகிடும். காமெடி இருந்தால் ஃபுல்லாக முழுகிடும். அதிலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திங்கன்னா கம்பேக் கொடுத்து நிறைய இது பண்ணலாம்.
கொஞ்சம் யோசித்து படத்தை எடுக்கணும்னு என்னோட வேண்டுகோள். இப்போ காமெடியாக இருந்தால் குழந்தைங்களாம் நல்லா பார்க்கும், ஃபேமிலியும் இருந்தால் எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ நான் எல்லா படமே நல்லா இருக்குது, காமெடியே இல்லாட்டா ஃபேமிலி படம் தான் நல்லாயிருக்கும்.